சம்மர் ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கிளாஸில் ஒரு ஸ்லைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாதி பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இனிப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். முதல்லையே 5 நிமிஷத்துக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஒரு லெமனோட ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு லெமனோட ஜூஸை நல்லா புழிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுனால தண்ணி மேலே வந்துடும். ஸோ ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுட்டு இப்போ தான் அந்த குலுக்கி சர்பத்தோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் மேஜிக்கே நடக்க போகுது. அது என்னன்னா, இப்போது ஒரு கிளாஸை மேலே மூடி வச்சுட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுடணும். கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்படி குலுக்கி எடுத்தோன்னா நம்மளோட சர்பத் ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்களும் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெயிலுக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய குலுக்கி சர்பத் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஆர்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அன்டில் தென் ஸ்டே வித் அஸ் இன் ஆர் நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். டேக் கேர். பாய்.